அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தொகுதி நீடேரியா. நீடேரியா தொகுதியில் அதில் இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன மாதிரியான ஒரு பண்புகளை பெற்றுள்ளது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடேரியா அப்படின்ட்டு பார்க்கலாம். நீடேரியா அப்படின்ற ஒரு வார்த்தை எதுலேருந்து வந்தது அப்படின்னா, கிரேக்க சொல் அப்படின்னு சொல்லுவோம். நீடேரியா என்பது ஒரு கிரேக்க சொல். நெடா மீன்ஸ் நெடா அப்படின்னா முட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உயிரினத்தை மேலே என்ன பண்ணால் சின்ன சின்ன முள் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெடா மீன்ஸ் முட்கள் அல்லது கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். மேலே என்ன பண்ணால் கொட்டும் செல் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே விலங்குகள் எல்லாமே எதில் வருது அப்படின்னா தொகுதி நீடேரியாவில் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், கிரேக்க வார்த்தை நெடா முட்கள் அல்லது கொட்டும் செல்கள். ஸோ சீலன்ட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த பழைய வார்த்தை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதிய வார்த்தை சீலன்ட்ரேட். அதெல்லாம் இந்த சீலன்ட்ரேட்டை அது என்ன சொல்லணும்னா குழி உடலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழி உடலைகள் என அழைக்கப்பட்ட சீலன்ட்ரேட்டட் நீடேரியாக்கள் அனைத்தும் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகும். இவை எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா நீரில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து கடல் நீராக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நன்னீராக இருக்கலாம், எதில் வேணாலும் இது வந்து இருந்துகிட்ருக்கும். ஓரிடத்தில் ஒட்டியோ ஒட்டாமல் தன்னிச்சையாகவோ தனித்தோ கூட்டு உயிரியாக வாழும். இப்படிலாம் இருக்கு பாருங்கள். ஒரு இடத்துல ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும், ஏதாச்சும் ஒரு இந்த பாறைகள் இல்லாட்டி மண் கல் இந்த கட்டைங்க அந்த மாதிரி என்ன பண்ணால், இல்லாட்டி வேறு ஒரு விலங்குகள் அது மாதிரி என்ன பண்ணால் ஒட்டிட்டு வாழும். ஒரு இடத்தில் ஒட்டியோ அல்லது ஒட்டாமல் தன்னிச்சையாகவோ. ஒரு சில விலங்குகள் என்ன பண்ணால் எதுலேயுமே அட்டாச் ஆகாமல் தனியாக இருக்கும், ஒட்டாமல் தன்னிச்சையாகவும் அல்லது தனித்தோ கூட்டுயிரியாகவும் இருக்கும். ஒன்று தனித்தனியாக இருக்கும், இல்லாட்டி மாதிரி எல்லாமே வந்து இந்த குரூப்பாக இருக்கும், கூட்டுயிரியாக வந்து இருந்துகிட்ருக்கும். இவை ஆர சமச்சருடைய விலங்குகளாகும். ஆர சமைச்சுன்னு தெரியும். அந்த ஒரு விலங்கு எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா 5 பாகமாக என்ன பண்ணால் தனித்தனியாக எப்படி கட் பண்ணாலும் என்ன பண்ணால் தனித்தனியாக வந்து பிரிய ஆரம்பிக்கும், ஆர சமைச்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கடல் சம்பந்தியில் மட்டும் இருபக்க சமச்சீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒன்மகள் கேட்பாங்க, நீடேரியாவில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர சமச்சீர் அமைப்பு இருக்கும். ஆனால் கடல் சம்பந்தியில் மட்டும் என்ன பண்ணியிருக்கு, இருபக்க சமச்சீர். வெட்டினா அப்படின்னா 2 பக்கமாக என்ன பண்ணால் பிரிஞ்சு போகும். இதன் உடல் நீடோசைட் அல்லது நீடோபிளாஸ்ட் என்னும் கொட்டும் செல்களையும் உணர்ச்சி செல்களில் நெமட்டோசைட் எனப்படும் கொட்டும் செல்களையும் கொண்டுள்ளதால் நீடேரியா என பெயர் பெற்றது. ஸோ அதில் அந்த என்ன பண்ணால் அந்த உணர்ச்சி செல்கள்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த பாருங்கள், இதுதான் அது இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் இந்த கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, உணர்ச்சி செல்கள் மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். உணர்ச்சி செல்கள்லாம் இருக்குது, இல்லை என்ன பண்ணால் கொட்டக்கூடிய செல்லாம் இருக்குது. இது எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி இருந்துகிட்ருக்கும். இதுதான் இதன் உடல் நீடோசைட் அல்லது நீடோபிளாஸ்ட் என்னும் கொட்டும் செல்களையும் உணர்நீச்சிகளில் நெமட்டோசைட் எனப்படும் கொட்டும் செல்களையும் கொண்டுள்ளதால் நீடேரியா என பெயர் பெற்றுள்ளது. ஒட்டிக்கொள்ளுதல், பாதுகாப்பு, இறைப்பிடித்தல் ஆகிய பணிகளை நீடோபிளாஸ்டுகள் செய்கிறது. இது ஒரு முக்கியமான வேலையே. ஏதாச்சும் ஒரு விலங்கு மேலே போய் ஒட்டிக்கும், இல்லாட்டி என்ன பண்ணால் அதுக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு வரோம், பாதுகாக்கும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலையாக இருந்துகிட்ருக்கு. 2 அடுக்குகளை கொண்ட இவை திசு அளவிலான உடற்கட்டமைப்பை பெற்ற முதல் தொகுதி விலங்குகள் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதி எல்லாமே எப்படின்னு பார்த்திங்கன்னா செல் அமைப்பில் மட்டும்தான் பார்த்துருப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா 2 அடுக்குகளை கொண்ட முதல் திசு தொகுதி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் விலங்குகள். இந்த விலங்குகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணால் இந்த திசு அமைப்பு வந்து உருவாகிருக்கு சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திசு அமைப்புகள் கொண்ட விலங்குகள் எதுக்கு இருந்துருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த நீடேரியாவுக்கு இருந்துகிட்ருக்கு. செரித்தல் மற்றும் சுற்றோட்டம் ஆகிய 2 பணிகளையும் செய்யும் வயிற்றறை குழி அல்லது சீலன்ட்ரான் உடல் மையப்பகுதியில் அமைந்துள்ளது சரியா. ஸோ இது இறையை பிடிச்ச இறையை எந்த இடத்துல செரிமானம் நடக்கணும் அப்படின்னா அதில் வயிற்றுப்பகுதி இதுக்கு இந்த அனிமல் இந்த விலங்குகள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீலன்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வயிற்றுப்பகுதி எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், சீலன்ட்ரான். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வயிற்றுப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வயிற்றுப்பகுதியில் நம்ம என்ன சொல்கிறோம்னா சீலன்ட்ரான், இந்த சீலன்ட்ரான் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இருந்துகிட்டு இருக்கு. சீலன்ட்ரான் உடலின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இக்குழி ஐப்போஸ்டோம் வாய் என்னும் பெருந்துளை மூலம் வெளியே திறக்கிறது. இந்த குழி அப்படியே எங்கே வந்து வெளியே திறக்க அப்படின்னா ஐப்போஸ்டோம் அல்லது வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா. வாய்ப்பகுதினா இந்த மேலே இருக்கும், இதுக்குள்ளே இந்த பகுதி தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணால் சென்டர் பார்ட்டில் மவுத் பார்ட் இருக்கும், அந்த வாய்ப்பகுதி இருக்கும். அந்த வாய்ப்பகுதியில் என்ன பண்ணது வந்து திறக்க ஆரம்பிக்குது. குழி ஐப்போஸ்டோம் அல்லது வாய் என்னும் பெருந்துளை மூலம் வெளியே திறக்கிறது. உணவை பெறுதல், கழிவு நீக்கம் ஆகிய
இரண்டு பணிகளையும் வாய் வழியே நடைபெறுகிறது இல்லையா. அந்த வேஸ்ட், அந்த கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதும் ப்ளஸ் உணவு எடுத்துக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பகுதி தான், ஹைப்போஸ்டோம் அல்லது வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நடக்குது செல் வெளி சரித்தல், செல் உள் சரித்தல் ஆகிய காணப்படுகிறது. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் இருக்கும் சரியா. இந்த நீடேரியில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஒன்று செல்லுக்குள்ளே நடக்கணும், இல்லாட்டி வந்து செல்லுக்கு வெளியே நடக்கணும் செரித்தல் இல்லையா. ஆனால் நீடேரியில் மட்டும்தான் மேக்ஸிமம் என்ன பண்ணால் 2 இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். செல்லுக்கு உள்ளவும் நடக்கும், செல்லுக்கு வெளியே என்ன பண்ணால் எடுத்துக்கிட்ட உணவுப் பொருளை செரிக்கிறதுக்கு செல்லுக்கு உள்ளவும் நடக்கும், செல்லுக்கு வெளியே வந்து நடக்க ஆரம்பிக்கும். வலைப்பின்னல் அமைப்பாக பரவியுள்ள மிக எளிய நரம்பு மண்டலம் காணப்படுகிறது. நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் எளிமையாக தான் இருக்குது, ஆனால் வலைப்பின்னல் பவளம் போன்ற நீடியறைகளில் கால்சியம் கார்பனேட்டால் ஆன சட்டகம் உள்ளது. பவளம் நம்ம பார்த்துருப்போம், இந்த கடல் கடிலெலாம் இருந்துகிட்ருக்கும் சரிங்களா. இந்த பவளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன பண்ணால் அந்த ஓடு மாதிரி இருந்துகிட்ருக்கும். அந்த ஓடு எல்லாமே மேக்ஸிமம் எதனால் ஆனதுன்னா கால்சியத்தால் ஆனதாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கால்சியத்தால் ஆன அந்த பொருள் என்ன பண்ணால் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துகிட்ருக்கும் சரியா. உடைச்சா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம உடையாது. இத்தொகுதி விலங்குகள் பாலிப் மற்றும் மெடுசா எனப்படும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிப் மெடுசா, இதில் எது சார் பாலிப் மெடுசா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா பாலிப் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா மெடுசா பகுதி. அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் சரிங்களா. நம்ம இங்கே பாருங்கள், ஸோ இதில் இந்த பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா பாலிப் பகுதி. இது வந்து பாலிப் சொல்லுவோம். இந்த நூல் மாதிரி கசை மாதிரி என்ன பண்ணால் நீளமாக இருக்கும். இந்த நீளமாக இருக்கிற பகுதி இல்லாமல் என்ன பண்ணால் மெடுசா அப்படின்னு சொல்லுவோம். பாலிப் மெடுசா அப்படின்ட்டு இரு வகை பகுதி வந்து இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இதில் பாலிப் குழல் வடிவ அமைப்புடன் நிலையாக ஓரிடத்தில் ஒட்டி வாழும் தன்மையுடையது. ஒரு இடத்துல என்ன பண்ணால் நிலையாக வந்து ஒட்டிக்கும் பாலிப் அது இல்லைங்களா. எடுத்துக்காட்டு ஹைட்ரா ஆடன்சியா. ஹைட்ரா ஆடன்சியாவுக்கு வந்து குடைவடிவம் கொண்ட நீந்தி திரியும் தன்மையுடையது. இந்த பகுதி நீந்தி திரியும் தன்மையுடையது. இதன் வாழ்க்கை சுழற்சியில் மெட்டாஜெனிசிஸ் அல்லது பாலிலா முறை மாற்றம் காணப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கும், பால் முறை பாலிலா முறை அப்படின்னு சொல்லி 2 வகையாக இருக்கும். அதாவது பாலிப்பகுதி பார்த்திங்கன்னா பாலிலா தலைமுறையும், மெடுசா பகுதி பார்த்திங்கன்னா பாலின தலைமுறையும் வெளிப்படுத்துகிறது. ஆகவே பாலிலா இனப்பெருக்கம் மூலம் மெடுசாவையும், மெடுசா பாலினப்பெருக்கம் மூலம் பாலிப்பையும் உருவாக்குறது சரியா. இந்த 2 பகுதி என்ன பண்ணால் ஆப்போசிட்டாக அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் உருவாக்க ஆரம்பிக்கும். பாலிப் பகுதி மெடுசா பகுதின்னு சொல்லுவோம். இந்த பகுதி வந்துன்னா இது வந்து பாலிலா இனப்பெருக்கம், இது வந்து பார்த்திங்கன்னா பால் இனப்பெருக்கம் சரியா. ஸோ பால் இனப்பெருக்கத்தை இதிலிருந்து இது உருவாக ஆரம்பிக்கும், பாலிலா இனப்பெருக்கத்தை மூலமாக இதிலிருந்து இது உருவாக ஆரம்பிக்கும். ஸோ 2 வந்து நடந்துகிட்ருக்கு. மறைமுக கரு வளர்ச்சி நடைபெறுகிறது. கரு வளர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக இருக்காது, இன்டெரக்ட், அதாவது மறைமுகமாக நடைபெறுகிறது. புற்றுரைகளுடைய பிளானுலா என்னும் லார்வா மூலம் காணப்படுவது. ரொம்ப முக்கியமானது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல இதோட இந்த லார்வாக்கள் எந்த வரி இதில் இருக்குன்னா பிளானுலா லார்வா என்னப்படும் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. 1 மார்க்கில் இருக்கும். எடுத்துக்காட்டு பைசாலியா இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பைசாலியா சரியா. ஸோ இதுதான் பைசாலியா வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய போர் வீரன் சொல்லுவோம். இது வந்து பைசாலியா. இது வந்து போர்ச்சுகீசிய போர் வீரன். இன்னொரு 1 மார்க்கில் கேட்பாங்க. பைசாலியாவுக்கு இன்னொரு என்ன சொன்னாங்கன்னா போர்ச்சுகீசிய போர் வீரன். ஆடம்சியா இந்த பகுதி, இது வந்து நம்ம இதுதான் கடல் சாமந்தி சொல்லுங்களா, இது வந்து ஆடம்சியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடம்சியா கடல் சாமந்தி அப்படின்னு சொல்லலாம். நட்டு பெனாட்டுல்லா வந்து பார்த்திங்கன்னா கடல் பேனா. ஸோ இது வந்துன்னா கடல் பேனாடு சரியா. இதுலேயுமே 1 மார்க்கில் கேட்பாங்க. கடல் சாமந்தினா பார்த்திங்கன்னா ஆடம்சியா, கடல் பேனான்றது வந்து பார்த்திங்கன்னா பெனாட்டுல்லா. நட்டு மியான்ட்ரினா மூளைப்பாவலம் சொல்லுவோம் சரியா. ஸோ ஏன் வந்து இது மூளைப்பாவலம் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஸோ இதான் பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா மியான்ட்ரியா மூளைப்பாவலம். மூளை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து இருந்துகிட்ருக்கும் சரி. மூளை இருக்கிற அந்த நியூரான்கள் இருக்கிற அந்த அமைப்பு, ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மூளைப்பாவலம்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொகுதி நீடேரியா அப்படின்னு சொல்லுவோம்.